ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக திருமணமாக இருக்குது. சில மாதங்கள் இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தெய்வங்களுடைய திருமணமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே நம்பர் 1 பணக்காரர் அம்பானி வீட்டு திருமணம். இங்கே தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா சரத்குமாருடைய மகள் வரலட்சுமி அவங்களுடைய திருமணம். அடுத்தது நடிகர் நெப்போலியனுடைய மகனுடைய திருமணம். ஸோ இந்த 3 திருமணம் அல்லது நிச்சயதார்த்தம் இதெல்லாம் நடக்குது. இப்போ அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த ஒரு எதிர்பார்ப்பாக அந்த திருமணம் இருக்குது. அதாவது அவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான நாள், ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அந்த திருமணம் தான். ஸோ அப்போ இப்போ ஸ்கூலில் ஒருத்தருக்கு பர்த்டே வந்தால் கூட அவன் ஹோம்ஒர்க் செய்யலை, பரீட்சையில் பாஸ் ஆகலைன்னா கூட அவனை திட்டக்கூட மாட்டாங்க, அடிக்கிறத கூட விடுங்க, திட்டக்கூட மாட்டாங்க. ஏன்னா அது அவனுடைய சந்தோஷமான நாள், அதை நம்ம கெடுக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த செலிப்ரிட்டிஸோடைய திருமணம் 3 திருமணங்கள்லேயும் பார்த்திங்கன்னா அவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குறோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த நிச்சயதார்த்தம் நடக்கும் பொழுது, அம்பானியோடைய நிச்சயதார்த்தம் நடக்கும் பொழுது பாசிட்டிவாக பேசுனவங்க கூட இப்போ நெகட்டிவாக பேசுகிறாங்க. ஸோ மதன் கௌரி போன்றவர்களே. மற்றபடி அது பப்ளிக்குடைய வாழ்க்கையை கெடுக்குது, அந்த இடத்தையும் அவங்க பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது சரத்குமாருடைய மகள் வரலட்சுமி திருமணத்திற்கும் அவருக்கு ஏற்கனவே திருமணமானவர் அப்படின்ட்டு அதை வச்சு நெகட்டிவாக போடுறது. அடுத்தது நெப்போலியனுடைய மகன் கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டாக இருக்கிறதுனால ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்கிறீங்களே அப்படியெல்லாம் கமெண்ட் போடுறது. இந்த மாதிரிலாம் நெகட்டிவிட்டி அவ்வளோ மோசமாக ஸ்ப்ரெட் ஆகுது. இது ஒரு அதேமாதிரி நயன்தாரா திருமணத்தின் போதும் அது மாதிரி நிறைய நெகட்டிவிட்டி, ட்ரோல் இதெல்லாம் நடந்துச்சு. மொத்தத்தில் என்ன அப்படின்னா, இப்போ இது செலிப்ரிட்டியாக இருக்குது, வெளியில் மீடியாவில் வருது, அதனால் மக்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு வெளியில் தெரியுது. ஆனால் இதே மாதிரி தான் நம்ம வீட்டில் ஒரு சுப நிகழ்வுக்கு மற்றவர்களை கூப்பிட்டாலும் வெளியில் சொல்ல மாட்டாங்களே தவிர அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் இது, அதோடைய பிரதிபலிப்பு தான். இந்த மாதிரி பிரபலங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது மனிதர்கள் அந்த வக்கரத்தை தான் இங்கே காக்குறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு அனைவரையும் கூப்பிடுறதே அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக. ஆனால் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது, ஆசீர்வாதம் பண்ணுற கூட்டம் ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஏன்னா ஒரு விதத்தில் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சாபம்தான். அப்போ மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் எண்ணங்கள் சாபம்தான். அப்போ நம்ம காசு கொடுத்து சூனியம் வச்சுக்கிற மாதிரி திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள், பிறந்தநாள், இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு பலரை கூப்பிடுறது அவர்களுடைய ஆசீர்வாதத்தை விட சாபத்தையே அதிகம் பெற்று தருகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த 3 திருமணத்திலையுமே அந்த குறிப்பிட்ட பிரபலங்களுடைய மகன் அல்லது மகள் எல்லாருமே ஒரு தனக்கென்று தனி முத்திரையை பதித்தவர்கள். வெறும் அப்பா அம்மா மட்டுமே திறமையானவர்கள் அப்படின்னு கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நெப்போலியனுடைய மகன் தான் அந்த ஐடி பிஸ்னஸில் உள்ள எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாராம். ஸோ அப்புறம் எப்படி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையே கெட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதும் புரியல. ஏன்னா மனிதர்களுடைய எண்ணத்தின்படி இன்றைய காலகட்டத்தில் திருமணம்னாலே காமம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ திருமணமே அதற்காக தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மனதில் ஆழமாக பதிஞ்சிட்டதுனால தான்
இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் போடுறாங்க. இப்போ ஆரோக்கியமாக இருக்கிறவங்க, ஆரோக்கியமாக பணக்காரங்களாக இருக்கிற திருமணம் எல்லாம் ஏண்டா பண்ணோம் அப்படின்ட்டு அந்த பொண்ணோ அந்த பையனோ குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நினைத்து பிரியுறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ அப்போ அந்த பெண்ணுடைய வாழ்க்கையோ அல்லது பையனுடைய வாழ்க்கையோ கெட்டு போகிறது கிடையாதா? ஏன்னா இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான ஆணுக்கு அவனுக்கே தனக்கு ஒரு துணை வேணும், துணை இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு ஆரோக்கியமான ஆணும் பெண்ணும் நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆரோக்கியத்தில் சற்று குறை உள்ளவர்கள் நினைக்கிறதுல என்ன தப்புன்றதோட உண்மையிலே இவங்களுக்கு தான் கண்டிப்பாக துணை வேண்டும், யாராவது பார்த்துக்கிறதுக்கு. ஸோ யாரோ ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க, இவங்களுக்கு வந்து ஒரு கேர்டேக்கர் தான் வேணுமே தவிர ஒய்ஃப் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குறிப்பாக வந்து திருமணம் அப்பா அம்மா பண்ணி வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் காமம் கண்டிப்பாக கிடையாது. வாரிசும் கூட செகண்டரி தான். ஃபஸ்ட்டு நமக்கு பிறகு நம்முடைய குழந்தையை பார்த்துக்க ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அப்போ ஆரோக்கியமாக இருக்கிறவங்களே பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்னா, ஆரோக்கியத்தில் கம்மியாக இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் தேவை தானே. ஸோ உண்மையிலே ஒரு செக்ஸ்லெஸ் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, காமம் இல்லாத திருமணம். வெளிநாட்டில் பெரும்பாலும் திருமணங்கள் இப்படித்தான் இருக்குதுன்ட்டு ஒரு குறையாக பிரபலமான அமெரிக்க தொலைக்காட்சி சேனலில் போட்டிருந்தாங்க. ஸோ இப்படி தான் இருக்கிறாங்க பெரும்பான்மையானவர்கள். வருடத்திற்கு ஒரு முறை இருமுறை காமம் வைத்தாலே அதிகம். ஸோ இது வந்து அப்நார்மல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் அப்படி தான் இருக்கிறாங்களாம். அது எப்படி அப்நார்மல் இல்லையா? ஸோ இவங்க அப்நார்மல்னு சொல்கிறதுனால ஒரு வேளை தொடர்ந்து காமத்திலே இருக்கிறது தான் நார்மல் பிள்ளை இருக்குது அப்படின்னு மனிதர்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தான் அடிக்கடி காமத்தில் ஈடுபடுறாங்களே தவிர, உண்மையிலே திருமணமாகி சில நாட்களிலேயே காமம் சலிச்சு போயிடும். அதனால தான் மோகம் 30 நாள் ஆசை 60 நாள்னு தமிழில் சொல்லவே செய்வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, திருமணத்தில் காமம் கலந்தால் அதுக்கு பேர் விபச்சாரம். அதனால தான் இயேசு கிறிஸ்து விபச்சார சந்ததியினரேன்னு கூப்பிட்டார். அங்கே இருக்கிறவங்கள என்ன விபச்சாரமாக பண்ணிட்டு இருந்தாங்க? அவர் பேச்சு கேட்குற அத்தனை பேரும் திருமணத்தை விபச்சாரமாக மாற்றிட்டாங்க. காமத்திற்கு பிறந்தவர்களே அப்படின்னு அர்த்தம். இப்போ காமம் இல்லாமல் பிறக்க முடியுமா அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு சுமார் 500 வருடத்திற்கு முன்பு வரை காமம் இல்லாமல் தான் குழந்தை பிறந்தது எல்லாருக்குமே. கிறிஸ்தவ மதத்தில் தான் இயேசு மட்டும் காமம் இல்லாமல் பிறந்தார், அவரை கடவுள்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு 500 வருடம் முன்பு எல்லோருமே காமம் இல்லாமல் தான் பிறந்தார்கள் பாரத தேசத்தில். அதனால தான் அவங்கள தெய்வம்னு இந்துக்கள் வழிபட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இயேசுவிற்கு 500 வருடத்திற்கு முன்பு, 2000 வருடத்திற்கு முன்பு இயேசு பிறந்திருக்கார் இல்லையா? ஸோ அதுக்கும் 500 வருடம் முன்பு பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி முதல் 2500 வருடம் இந்த பூமி சொர்க்கமாக இருக்குது, அடுத்த 2500 வருடம் இந்த பூமி நரகமாக இருக்குது. ஸோ அதில் 500 வருடம் கழித்து, நரகத்தில் 500 வருடம் கழித்து இயேசு பிறக்கிறார். ஸோ அதனால தான் சொன்னால், இயேசுக்கு 500 வருடம் முன்பு வரை காமம் இல்லாமல் தான் அனைவரும் பிறந்தார்கள். ஏன்னா காமம் கோபம் பற்று பேராசை ஆங்கிறனா என்னன்னே தெரியாது, அவ்வளோ பரிசுத்தமாக இருந்தார்கள். அதனால தான் அவங்கள இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றோம். அப்படி பரிசுத்தமாக இருந்ததுனால தான் அளவற்ற செல்வம் இருந்த சொர்க்கம் அப்படியே இருந்தது. ஆரோக்கியம், அழகு, தெய்வீக குணங்கள் எல்லாமே, இயற்கை ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது, எல்லாமே இருந்தது. ஸோ எப்போ அதில் காமம் கலக்க ஆரம்பிக்குதோ திருமண உறவில், அப்பொழுது தான் படிப்படியாக அனைத்தையும் இழக்கவே ஆரம்பிக்கிறோம். ஸோ அங்கே எப்படி அது வந்து காமம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா, அங்கே இருக்கிற யாருக்குமே நான் அழியக்கூடிய உடல் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எனக்கு உடல் இருக்குது இல்லையா, எனக்கு கை இருக்குது ஆனால் நான் கை கிடையாது, எனக்கு கால் இருக்குது ஆனால் நான் கால் கிடையாது. அந்த மாதிரி எனக்கு உடல் இருக்குது இல்லையா, உடலில் ஒரு பாகமும் இல்லையா என்னுடையதுன்னு சொல்லுமே தவிர அது நான் சொல்ல மாட்டேன். அதேமாதிரி இந்த முழு உடலுமே என்னுடையது, நான் கிடையாது. இதை இயக்கக்கூடிய ஆத்மா, அதாவது உயிர், அதுதான் நான். அது புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது அப்படின்ற உணர்விலே இருப்பாங்க. ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்த்து தான் பேசுவார்கள், புருவமத்தியை பார்த்து.
கண்ணுக்கு தெரியாத ஆத்மா தான் கண்ணுக்கு தெரிந்த இந்த உடலை ஆட்டுவிக்கிறது அப்படின்றது இயல்பாகவே அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆத்மாவில் கவனம் இருக்கனால சதா ஆனந்தமாகவும் இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம், அமைதி தான். ஸோ அதனால் வெளி உலக விஷயத்தில் அவங்களுடைய புத்தி மயங்காது. அழகாக இருக்கிறது தெரியும், அதெல்லாம் தெரியும், ஆனால் அதுலேயே மூழ்கி கிடக்கணும்னு இருக்காது. ஏன்னா தானே ஆனந்த ஸ்வரூபமாக இருப்பாங்க. அதுதான் சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் இந்து தெய்வங்கள் எல்லாம் ஜோடி ஜோடியாக காட்டப்படுறதுக்கு காரணம் என்னென்னா தூய்மையான இல்லற மார்க்கம். தூய்மையான இல்லற மார்க்கம், அதனால தான் கோயில் கட்டி கும்பிட்றோம். ஸோ அதில் எப்போ விபச்சாரம், அதாவது காமம் கலக்குதோ அப்போ இவங்க எல்லாத்தையும் அந்த தெய்வீகத்தன்மையெல்லாம் இழக்கிறாங்க. ஸோ இதை நான் மெயினாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காமத்தை வச்சு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி நெப்போலியனுடைய மகன் வந்து இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கையை அழிக்கிறாங்க காசை வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காமம் இல்லைன்னா ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை அழியுதா? உண்மையிலே காமத்தில் தான் ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை அழியுது இல்லையா? திருமணத்துக்கு முன்பு அல்லது முன்போ பின்போ எப்பயோ ஒருத்தன் வந்து கற்பழிச்சிட்டானா அந்த பொண்ணை என்ன சொல்லுவாங்க? அந்த பொண்ணை கெடுத்துட்டான்னுவாங்க. இப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. காமம் இல்லைன்னா கெடுத்துட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி தான் கமெண்ட் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா சொர்க்கத்தில் ஆத்ம தூய்மையாக இருக்கும். அந்த தூய்மை தான் அந்த செல்வம், அழகு, ஆரோக்கியம் எல்லாமே வருவதற்கு காரணமாக இருக்குது. எப்போ காமத்தில் விழ ஆரம்பிக்கிறாங்களோ அப்படியே படிப்படியாக இழந்துக்கிட்டே வரும். அதே மாதிரி தான் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையும் சரி, ஒரு பையனுடைய வாழ்க்கையும் சரி, எப்போ அவன் காமத்தில் விழ ஆரம்பிக்கிறானோ அப்போவே அவனுடைய நிம்மதி போக ஆரம்பிச்சிடும். தனக்குள்ளே இருந்த அந்த குழந்தைத்தனம் போக ஆரம்பிச்சிடும், கள்ளத்தனம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு மயக்கத்தை தான் தேடிட்டு இருப்பாங்களே தவிர இயல்பாகவே இருக்கிற அந்த ஆனந்தம், அந்த குழந்தைத்தனம், கள்ளங்கப்படமற்ற தன்மை, இதெல்லாம் காணாமல் போயிடும். கூடவே செல்வமும் காலியாக ஆரம்பிக்கும். நல்ல பணக்கார குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா அந்த காமத்தில் எந்த அளவுக்கு மூழ்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய பிஸ்னஸில் நஷ்டம் வர ஆரம்பிக்கும். அது மனைவியோட மட்டுமே காமத்தில் இருந்தாலுமே கூட. ஸோ எந்த அளவுக்கு அந்த காமத்தையே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்குதோ அந்த அளவுக்கு அவங்க அனைத்தையும் இழக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ மனைவியோடு இருக்கும்போதே எப்படின்னா மற்ற பெண்கள், மற்ற ஆண்கள் மயக்கம் வருது அப்படின்னா தனக்குத்தானே சூனியம் வச்சுக்கிற மாதிரி தான். ஸோ அப்போ காமம் இல்லாத திருமணம் தான் தெய்வீக திருமணம். அதில் எப்போ காமம் கலக்குதோ அப்போ அது விபச்சாரமாக மாறிடுது. அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி இத்தனை டைவர்ஸ் நடக்கிறது, குடும்பத்தில் நிறைய சண்டை நடக்கிறது, இது எல்லாத்துக்கும் காமத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சினிமா மூலமாக இந்த காமம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 30-40 வருடம் முன்பு பயங்கரமாக வர ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா? நிறைய ஆபாச படங்கள்லாம் வந்தது. சாதாரண படத்திலே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபாசமான நடனம், அதுக்குன்னு சில நடிகைகள் இப்படியெல்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா மாமியார் மருமக சண்டையெல்லாம் வர ஆரம்பிச்சிது. இங்கே எப்படி காமம் அதிகமாகுதோ அப்போ மனிதனுடைய மற்ற வக்கர குணங்களும் அதிகமாகும். சுயநலம், அப்போ தான் அடிக்கடி சிலிண்டர்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிது. அது என்ன, மருமக போனால் மட்டும் சிலிண்டர் வெடிக்குது, மாமியார் போனால் வெடிக்க மாட்டேங்குது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த அர்த்தத்தில் அந்த பேச்சு வழக்கு வந்ததுன்னு தெரியல, ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உண்மை இருக்குது. உண்மையில் சொர்க்கத்தில் மட்டுமே திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகிறது. இன்னாருக்கு இன்னார் என்று பாட்டு கூட வரும் இல்லையா? இது எல்லாமே சொர்க்கத்தில் தான் நிச்சயிக்கப்படுகிறது, இங்கே கிடையாது. அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது அப்படி கிடையாது. ஏன்னா அப்படி தான் புரிஞ்சுக்கிறாங்க. அதோடைய அர்த்தம், சொர்க்கத்தில் நடக்கிற திருமணங்கள் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. ஏற்கனவேனா எப்போ? சொர்க்கம் வருவதற்கு முன்பே நிச்சயிக்கப்பட்டது. அது எப்போ அப்படின்னா இந்த கடைசியின் ஒரு வருடம், பாதி சொர்க்கம் பாதி நரகம், நரகத்தின் கடைசியின் ஒரு வருடம் சிவபெருமான் அவருடைய இருப்பிடமாகிய பரந்தாமத்தை விட்டு வருகிறார். இது செம்பன் நிறமான ஒளி உலகம். அங்கே இருக்கக்கூடிய அந்த கடவுளைத்தான் சிவன், அல்லாஹ், பரமபிதான்றோம் கடவுள் ஒருவரே. அவர் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த காலச்சக்கரத்தை பற்றி சொல்கிறார். உடல்னு நினைச்சதுனால்தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் சிக்கி அனைத்தையும் இழந்துட்டீங்க. ஏன்னா புலன் இன்பத்துக்கு அடிமையாக ஆரம்பிப்பீங்க. அப்போ புத்தி வேலை செய்யாது. அப்போ நீங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் தவறாக இருக்கும். எது சரி எது தவறுன்னு பகுத்தறியும் சக்தியை இழப்பீங்க. அதனால் செய்யப்படுற பாவங்களுக்கு தான்
தண்டனையாக கடவுள் உங்ககிட்ட கொடுத்த ஆரோக்கியம், அழகு, செல்வம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கடைசியில் அனைத்தையும் இழந்த நிலையில் இப்போ இருக்கிறீங்க. இப்போ இந்த நேரம் கடவுள் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். எதற்கு? 5000 வருடமாக நீங்கள் இழந்த அத்தனையும் மீண்டும் அடைவதற்காக கொடுக்கிறார். எப்படி அடையிறது? எப்படி சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருந்தீங்களோ அந்த உணர்வுக்கு வரணும். அதுக்கு முதல்ல ஆத்மாவை பற்றி அறிமுகம் தெரியணும். சொல்கிறார், பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால தான் போட்டு வைக்கிறோம். ஸோ அந்த ஆத்மாவில் தான் மனம், புத்தி, சமஸ்காரம் இருக்குது. ஸோ நீங்கள் செய்கிற பாவ புண்ணிய கணக்கெல்லாம் ஆத்மாவில் பதிவாயிடும். ஸோ அடுத்த உடல் எடுத்தாலும் அந்த பதிவோடு தான் போகுது. அதனால தான் பாவ புண்ணியம் தான் அடுத்த ஜென்மத்திற்கு உங்களோட வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, மறுஜென்மம் எடுத்து புண்ணிய கணக்கை விட பாவ கணக்கு அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால தான் துக்கம் அதிகமாகிடுது. ஸோ இப்போ அந்த பாவத்தை ஃபுல்லாக அழிக்கிறதுக்கு ஒரே வழி, உங்களை ஆத்மான்னு வந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை நினைக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். அவருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம், நம்ம பிறப்பிறப்பு சக்கரத்தில் வருகிறோம். சிவபெருமான் ஒருபொழுதும் தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக தனக்கென்று சொந்த உடலை எடுப்பதில்லை. அதனால தான் அவரை யாராலையும் பார்க்க முடியல. ஸோ அவர் ஒளியாகவே இருக்கிறார். ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுக்கிறார். தனக்கென்று சொந்த உடல் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அந்த ஆத்மாவாகவே வந்து ஞானத்தை கொடுக்குது. பேசுகிறதுக்கு ஒரு உடல் வேணுன்றதுக்காக இன்னொருத்தர் உடலை எடுக்குதே தவிர அதை சொந்தம் கொண்டாடலை. அதுதான் சிவலிங்கத்துடைய அர்த்தம். மேல் பகுதி முட்டை வடிவத்தில் இருக்கிறது சிவனுடைய வடிவம். கணக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி தான். பெருசாக காட்டும்போது பக்தி செய்ய அப்போ தானே முடியும். அதனால் பெரிய முட்டை வடிவத்தில் வச்சுட்டாங்க. கீழ்ப்பாதி ஒரு வயோதிகர் உடலில் சிவன் பிரவேசிக்கிறார் இல்லையா, அவருக்கு பிரம்மன் பேர் வைக்கிறார் இல்லையா, அந்த பிரம்மாவுடைய வாய் தான் கீழ்ப்பகுதி. அது பேரே கோமுகி, பசுவின் வாய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரம்மாவின் வாய் வழியாக சிவபெருமான் ஞானத்தை வழங்குகிறார்ன்றது தான் இந்த சிவலிங்கத்துடைய உண்மையான அர்த்தம். ஹிந்தியில் சிவலிங் அப்படின்னாலே சிவன்றோம், லிங்கனா சிவனுடைய நினைவு சின்னம்னு அர்த்தம். ஸோ நமக்கு ஹிந்தி தெரியாதது ஒரு முக்கியமான காரணம். சிவலிங்கத்துக்கு அசிங்கமான அர்த்தத்தை எல்லாம் சொல்கிறாங்க. அதை நம்மளும் நம்பிட்டு இருக்கிறோம். ஹிந்தி தெரிஞ்சாலே சிவனுடைய நினைவு சின்னம் தானே இருக்குது, இதில் எப்படி கெட்ட வார்த்தை வரும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். சரி, ஓகே. இப்போ இறைவன் என்ன சொல்கிறேன்னா, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவை எவ்வளவு முடியுமோ நினைவு பண்ணிக்கிட்டே எல்லா காரியத்தையும் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் பாட்டுக்கு போய் எல்லா வேலையும் விட்டுட்டு காட்டில் போய் உட்காந்துட்டு நினைக்கிறது கிடையாது. இது கர்மயோகம். காரியம் செய்தாலும் இறைவனோடு புத்தி இணையும். எப்படி இணையும்? எப்படி அந்த நேரமும் இறைவனை நினைக்கிறது? இப்போ வெளிநாட்டுக்கு போகிறாரு கணவன், குடும்பத் தலைவர். மனைவியுடைய ஞாபகம் எப்பயும் இருக்காதா? குழந்தையுடைய ஞாபகம் எப்பயும் இருக்காதா? இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுக்காகவே தான் நாங்கள் வந்திருக்கிறேன். தினம் கால் பண்ணி பேசிகிட்ருப்பார், வீடியோ கால் பண்ணி பேசிகிட்ருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி சிவனை நினைக்கணும். எப்படி சாத்தியம்? ஏன்னா இது மனைவி, குழந்தை, எனக்கு ஒரு உறவு இருக்குது, அதனால் நினைக்கிறேன். கடவுளை நாம் எப்போ நினைக்கிறோம்? ஏதாவது கஷ்டம் வந்தால் நினைக்கிறோம். அதுவும் மனுஷனால் அதை சரி செய்ய முடியாத பட்சத்தில் நினைக்கிறோம். இல்லாட்டினா மனிதனை தான் நினைப்போம். கடவுள் சொல்கிறாரு, இத்தனையும் உனக்கு கொடுத்ததே நான் தான். எதனால் நான் கொடுத்தேன்? ஏன்னா நீ என்னுடைய குழந்தை, நான் உன்னுடைய தந்தைன்றார். ஸோ அதை நீங்கள் உணர்ந்து இல்லையா? இப்போ ஒரு அப்பா ஒரு ஆணுக்கு நீங்கள் பிறக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆணுடைய, அதாவது தந்தையுடைய சொத்துக்கு வாரிசாகிறீங்க. அந்த மாதிரி நீங்கள் அனுபவித்த அத்தனைக்கும் சொந்தக்காரர் சிவபெருமான்னா அவர் நமக்கு அப்பா தானே. ஸோ அந்த அப்பான்ற அன்போடு நினைக்கணும். அவர் கொடுத்ததை நீங்கள் நினச்சி பார்க்க தெரியும் அவருடைய கருணை எப்படிப்பட்டது. ஏன்னா அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் ஆத்மா, அவரும் ஒரு ஆத்மா தான். நீங்கள் பிறப்பை எடுத்து சொர்க்கத்தில் சுகத்தை அனுபவிக்கிறீங்க, அதுவும் அவர் கொடுத்தது தான். ஆனால் அவர் வரவே இல்லை பாருங்கள், மேலே இருக்கிறார். எப்போ வரார்னா, குழந்தைகள் அனைத்தையும் இழந்திருக்கும்போது குழந்தைக்கு இந்த ஞானத்தை கொடுத்து மீண்டும் சொத்தை கொடுக்கணுன்றதுக்காக வரார். இந்த மாதிரி அப்பாவை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? சொர்க்கத்துக்கு கடவுள் வர்றதில்லை. கலியுகத்தின் கடைசின்னு ஒரு வருடம் சொர்க்கத்தை அடைவதற்கான ஞானத்தை கொடுத்துட்டு போயிடுறார். உலகம் அழியும்போது எல்லாரும் அழைச்சிட்டு போயிடுறார். அடுத்தது அவர் அங்கேயே இருப்பார். சொர்க்கத்துக்கு தகுதி பெறுபவர்கள் தான் வராங்க.
ஸோ இப்படி அப்போ அப்பாவாக அம்மாவாக சகல உறவாக அவரை மட்டும் நினைங்கன்ற. அவரை நினைக்க நினைக்க அவரை மாதிரியே ஆத்ம தூய்மையாகும். ஸோ அப்போ எப்படி நினைக்கிறது? அவருடைய கருணை உணரணும் அப்படின்னா அவர் பேசுகிறதை கேட்கணும். அதை தான் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அப்போ எந்த அளவுக்கு இறைவன் நினைவிலேயே இருக்கிறீங்களோ, அதே நேரத்தில் கலியுகத்தின் எந்த விஷயத்தையும் பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருக்கணும். ஸோ இப்போ எந்த அளவுக்கு சிவபெருமானின் நினைவிலே இருக்கிறீங்களோ, வெளி உலக விஷயத்தில் இருந்தெல்லாம் உங்களுடைய புத்தியை நீக்கி ஒரு சிவத்தந்தையிடம் மட்டும் அனைத்தையும் எல்லா உறவையும் வைக்கிறீங்களோ அன்பாக, அந்த அளவுக்கு வெளி உலக கவர்ச்சியிலேருந்து உங்களுடைய புத்தி விலகும். லௌகிக்க உறவுகளிலிருந்து பற்று விலகும். ஸோ அப்போ என்ன ஆகும்? அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆனால் கூட நீங்கள் பார்த்துக்குவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, ஆனால் பதற மாட்டீங்க. இப்போ உங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, சீரியஸாக இருக்காருன்னா நீங்கள் ஆஸ்பத்திரிக்கெலாம் அழைச்சிட்டு போவீங்க, ஆனால் நீங்கள் பதற மாட்டீங்க. ஆனால் பற்று வச்சுட்டா தான் பதறுவீங்க. அதுக்கு தான் அந்த பற்றை கட் பண்ண சொல்கிறார். அந்த பற்றை எடுத்தால் அவர் மேலே வைக்க சொல்கிறார். ஸோ அப்படி இறைவனை நினைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நீங்கள் பற்று வைக்கலை, காமம் இல்லை, கோபம் இல்லை, பற்று இல்லை, பேராசை இல்லை, அகங்காரம் இல்லைனாலே உங்கள் புத்தி அமைதியாக இருக்கும், தெளிவாக இருக்கும், கரெக்டாக முடிவெடுக்கும். ஸோ அதனால் பாவமும் செய்ய மாட்டோம். இதுக்கு முன்னாடி நாம் செய்த பாவத்திற்கான தண்டனையில் இருந்தும் தப்பிப்போம். ஏன்னா அந்த பாவத்தை தோன்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்து அந்த விகாரம் காமமோ கோபமோ தூண்டப்படும்போது தான் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். முன் ஜென்மத்தில் நிறைய காமம் சார்ந்த தவறு பண்ணியிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கான தண்டனை இப்போவும் காமத்தை தூண்டக்கூடிய விஷயம் வரும். ஏன்னா அது உங்களுடைய ஆத்மாவில் பதிவாகிருக்கும், சமஸ்காரம்னு அது சொல்லுவோம். ஸோ அது டக்குன்னு பிடிச்சி இழுக்கும், ஈஸியாக சலனம் ஆவீங்க. ஆனால் இறைவனை நினச்சி ஆத்மாவை பலப்படுத்துகிற காரணத்தினால சலனம் ஆகாமல் இருந்துட்டிங்கன்னா அந்த தண்டனையிலிருந்தே தப்பிச்சிடுவீங்க. ஸோ இதே மாதிரி தான் கோபத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும்போது அமைதியாக இருக்கும்போது அதற்கான முன்ஜென்மத்தில் செய்த கோபத்தை வைத்து நீங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையிலிருந்தும் தப்பிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நாம் செய்த பாவங்களுக்கான தண்டனையிலிருந்தும் தப்பிக்கிறீங்க. இது இல்லாமல் இறைவனுடைய ஞானம் அந்த முரளியை கேட்க கேட்க அது உங்களுக்குள்ள தெய்வீக குணங்களாக தாரணையாகும். ஸோ எந்த அளவுக்கு தெய்வீக குணங்கள் நிரம்புதோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தின் ஆரம்பத்திலேயே பிறப்பீங்க, உயர்ந்த பதவியும் அடைவீங்க. இப்போ என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, ஜென்ரலாக இந்த நரகத்தில் எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ இந்த ஜென்மம் நான் பாவம் செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நிறையா, அதற்கான தண்டனை அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கும். அதேமாதிரி இப்போ நான் நிறைய புண்ணியம் செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய பலன் அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கும். அந்த ஒரு ஜென்மந்தான் கிடைக்கும். அடுத்த ஜென்மத்தில் ஒரு வேளை புண்ணியம் செய்தால் அடுத்த ஜென்மத்துக்கு அதோடைய பலன் வரும். ஆனால் இந்த ஜென்மத்தில் செய்தது வராது. இதற்கான பலன் எல்லாமே அடுத்த ஜென்மத்திலே வந்துடும். பாவத்துக்கான தண்டனையும் அப்படித்தான். ஆனால் வழக்கமாக என்ன பண்ணுவோன்னா, ஆரம்பத்துலலாம் நல்ல தெய்வ பக்தி இருக்கும். சொர்க்கத்தில் யாரும் சாமி கும்பிட மாட்டாங்க, ஏன்னா உயிரோட்டமாக நாமளே தேவதைகளாக தான் இருக்க போகிறோம். நரகத்தில் துக்கம் வரும்போது தான் கடவுளை வணங்குவோம். இருந்தாலும் ஆரம்பத்தில் அந்த பக்தியிலும் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா மனிதன் விகாரத்திற்கு மயக்கத்துக்கு அதிகமாக அடிமையாகிறான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கடவுளுடைய பயமும் குறைய என்ன ஆகும்? பாவமும் அதிகமாகும். அது இல்லாமல் ஏற்கனவே அவன் பாவத்தை சுவைச்சிட்டதுனால மீண்டும் மீண்டும் அந்த சுவையை தேடி தான் அவனுடைய புத்தி போகும். அப்போ என்ன ஆகும்? முன் ஜென்மத்தை விட இந்த ஜென்மம் அதிக பாவம் செய்வோம், அடுத்த ஜென்மம் இதை விட அதிக பாவம் செய்வோம். ஸோ இப்படி தான் போக போக பாவக்கணக்கு அதிகமாக ஆகுது. ஸோ அதற்கான தண்டனையும் பயங்கரமாக கிடைக்கிது. புண்ணிய கணக்கு குறைஞ்சிக்கிட்டே வேற வருது. அப்படியே நீங்கள் விழுந்து பண்ணாலும் அது ஒரு ஜென்மத்துக்கு தான் அது மொத்தமாக கொடுத்துடுவாங்க. நீங்கள் அதை வச்சு நல்ல காரியம் செய்தால் அடுத்த ஜென்மமும் புண்ணிய கணக்கு தொடரும், அவ்வளோதான். மற்றபடி அது ஒரு ஜென்மத்துக்கு தான் வரும். ஆனால் இந்த சொர்க்கத்தில் 2500 வருடத்தில் 21 பிறவி அதிகமாக எடுப்போம். ஏன்னா அங்கே ஆயுள் அதிகம், 150 வருடம் இருக்கும். ஸோ அப்போ அந்த 21 பிறவிக்கும் இப்போ நீங்கள் செய்கிற புண்ணிய காரியத்துடைய பலன் தொடரும்.
இல்லையா? அங்கே போய் நீங்கள் புண்ணியம் செஞ்சு தான் அடுத்த ஜென்மத்துக்கு வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அங்கே வந்து புண்ணிய பாவ கணக்கெலாம் கிடையாது, இப்போவே ஃபிக்ஸ் ஆகிடும். சொர்க்கத்தில் முதல் பிறவியில் நீங்கள் எங்கே பிறப்பீங்க, அடுத்த பிறவியில் எங்கே பிறப்பீங்க, என்ன பதவி, எல்லாமே இப்போ நீங்கள் செய்கிற புண்ணியத்தை பொறுத்து. இங்கே புண்ணியன்றது ஆத்மான்னு ஒன்று வந்து சிவபரமாத்மா நினைவில் இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய புண்ணியம்தான். ஏன்னா அப்போ வந்து அசுர குணங்கள்லேருந்து விலகி இருப்பீங்க, தெய்வீக குணங்களை வெளிப்படுத்துவீங்க, ஆத்மா சம்பந்தப்பட்ட எண்ணத்தை வெளிப்படுத்துவீங்க. அதனால் அமைதியின் அதிர்வலைகள் உலகம் முழுவதும் பரவும். ஸோ இதுவே மிகப்பெரிய புண்ணிய காரியம். அடுத்தது இதே புண்ணிய காரியத்தை செய்வதற்கான வழியை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அது இன்னும் உங்களுடைய புண்ணிய கணக்கை அதிகரிக்கும். ஸோ இப்படி எந்த அளவுக்கு புண்ணியத்தை அதிகரிக்கிறீங்களோ அந்த அளவிற்கு ஆரம்பத்திலே வந்து 2500 வருடம் சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிப்பீங்க. அப்போ சொர்க்கத்தில் முதல் பிறவி எந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கணும், ரெண்டாவது பிறவி எந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கணும், எல்லாமே இப்போ நீங்கள் பண்ணுற புண்ணியத்திலே முடிவு பண்ணிடுறீங்க. அதே மாதிரி தான் கணவன் மனைவியும். ஸோ முதல்ல உங்களுக்கு யார் மனைவியாக அல்லது கணவனாக, ஏன்னா ஆத்மா வந்து மனித ஆத்மா ஆணாகவும் பிறக்கும் பெண்ணாகவும் பிறக்கும், ஆனால் மனிதனாக தான் பிறக்கும். வேதங்களை போட்டிருக்கிற மாதிரி புல்லாகி பூண்டாகிலாம் மனிதனுடைய கற்பனை, அதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது கடவுளே நேரடியாக வந்து சொல்லி கொடுக்கறது. அப்போ முதல் ஜென்மத்தில் யார் உங்களுக்கு கணவன் மனைவி குழந்தை, அடுத்த ஜென்மத்தில் யார் கணவன் மனைவி அப்பா அம்மா குழந்தை, அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் யார், இப்படி இந்த 2500 வருடத்துக்கும் நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறப்பீங்க, யார் திருமணம் செய்வீங்க, உங்களுக்கு யார் பிறப்பா, எல்லாமே இப்போவே ஃபிக்ஸ் ஆகிடும் உங்களுடைய புண்ணிய கணக்குப்படி. அப்படின்னு அர்த்தம் சொர்க்கத்தில் திருமணம் ஏற்கனவே நிச்சயிக்கப்படுது. எங்கே? இந்த கடைசின்னு ஒரு வருடம். இதை சங்கம யுகம்னு சொல்லுவோம் இந்த ஞானத்தை எடுத்தவர்களுக்கு மட்டும். ஏன்னா கடவுளும் குழந்தைகளும் சங்கமிக்கிற யுகம். ஸோ இதுதான் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது. இங்கே நிச்சயிக்கப்படலை, நீங்களாக தான் தேடணும். சொர்க்கத்தில் எல்லாமே நிச்சயிக்கப்பட்டது, திருமணம் மட்டும் கிடையாது. உங்களுடைய அப்பா அம்மா எல்லாமே ஏற்கனவே இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. உங்களுடைய சொத்து, உங்களுடைய குழந்தை, சகோதரர்கள், எந்த இடத்துல பிறக்கிறீங்க, என்ன பதவி, எல்லாமே இங்கேயே நிச்சயிக்கப்படுது. ஸோ எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும் சொர்க்கத்தில். இங்கே தான் அவுத்து விட்ட மாடுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கண்ணா பின்னான்னு போக ஆரம்பிச்சிடும். ஸோ கிறிஸ்தவ மதத்தின் பாஷையில் ஆடுகள் வெவ்வேறு திசை நோக்கி போனது அப்படின்னு சொல்கிறது இதை குறிக்கிறது தான். நரகத்தில் வந்த பிறகு சொர்க்கத்தில் எல்லாமே ஒரு நியமப்படி ஒழுங்குப்படி தான் இயல்பாகவே இருப்போம். ஏன்னா அந்த குணத்தை தான் இப்போ நமக்குள்ளே நிரப்புறார். இந்த குணத்தை வச்சு தான் அங்கே எல்லாமே நியமப்படி நடக்குது. ஸோ அங்கே மிக உயர்ந்த பதவி ஸ்ரீ நாராயணன் பதவி. அவரை திருமணம் செஞ்சுக்கிறவங்க ஸ்ரீலக்ஷ்மி. அப்போ ஸ்ரீ நாராயணனையோ அல்லது மகாலட்சுமியையோ நீங்கள் கல்யாணம் பண்ணால் அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் இப்போ புண்ணிய காரியம் செஞ்சுருக்கணும். கலியுகத்தின் கவர்ச்சியிலேருந்து முற்றிலும் விடுபட்டு இருக்கணும். தெய்வீக குணங்களை நிரப்பி இருக்கணும். ஸோ இது எல்லாமே இறைவன் கொடுக்குற இந்த ஞானத்தை வச்சு. ஸோ இந்த ஞானத்தை எந்த அளவுக்கு சின்சியராக நீங்கள் தாரணை பண்ணுறீங்களோ அந்த அளவிற்கு அங்கே உயர்ந்த பதவி கிடைக்கும். அங்கே ஒரு சின்ன தலைவலி இருக்காது, உடம்புல சின்ன குறை இருக்காது, எல்லாம் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஆனால் யாருமே பார்த்து பொறாமைப்பட மாட்டாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக காமம்னா என்னன்னே தெரியாது, அவ்வளோ அழகாக இருப்பாங்க. கணவன் மனைவி கூட ஒருவர் பார்த்து சலனமாகாது. எப்படி குழந்தை பிறக்குன்னா கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவாள். ஏன்னா பரிசுத்தமான ஆத்மாவின் எண்ணத்திற்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அதனால்தான் அவங்கள கோயில் கட்டி தெய்வம்னு வழிபடுறோம். இப்போ எங்கே போயிட்டாங்க? எங்கேயும் போகலை. மறுஜன்மம் எடுத்து 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 நரகத்தில் வரும்போது ஆத்மான்றதுக்கு பதில் உடல்னு நினச்சி புலனின்பத்துக்கு அடிமையாகி காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் விழுந்து கடவுள் கொடுத்த சொர்க்கத்தில் இருந்த அந்த சுகம், சாந்தி, செல்வம், அழகு, ஆரோக்கியம் எல்லாத்தையும் இழந்து விதவிதமான நோய்கள், இயற்கை சீற்றங்கள், யுத்தங்கள், மனஸ்தாபங்கள், இப்படி திரும்ப திரும்ப பலவிதமான துக்கத்திற்கு ஆளாகிட்டு இருக்கிறோம். இதிலிருந்து காப்பாற்றி மீண்டும் சொர்க்கத்திற்கு அனுப்புறதுக்கு கடவுள் வந்திருக்கிறார். ஸோ அங்கே எல்லாருமே பெரிய பணக்காரங்க தான். ஆனால் அதுலேயும் வரிசைக்கிரமம் இருக்குது. ராஜா எல்லாரையும் விட பெரிய பணக்காராக இருப்பார். ஆனால் யாருக்கும் யாரை பார்த்தும் பொறாமை வராது. அதுக்காக தான் மெயினாக இதை சொல்கிறது. இங்கே அம்பானி வீட்டு திருமணம் இல்லை, பிச்சைக்காரன் வீட்டு திருமணத்தை பார்த்தும்
பொறாமைப்படக்கூடிய பிச்சைக்காரர்கள் நிரம்பிய உலகம் இது கலியுகம். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அழகு இருந்தாலும் பொறாமைப்படுறாங்க, அழகு இல்லாட்டினாலும் பொறாமைப்படுறாங்க. காசு இருந்தாலும் பொறாமைப்படுறாங்க, காசு இல்லாட்டினாலும் பொறாமைப்படுறாங்க. காசு இருக்கிறவனே காசு இல்லாதவனை பார்த்து பொறாமைப்படுற உலகம் இந்த கலியுகம். கலியுகத்தின் இறுதி அவ்வளோ மோசமாக இருக்குது. யோசிச்சு பாருங்களா, இந்த சொத்து அபகரிப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா, யார்கிட்ட வந்து சொத்தை அபகரிக்கிறானோ அதை விட அபகரித்தவனுக்கு சொத்து அதிகமாக தான் இருக்கும் இல்லை? இன்றைய அரசியல்வாதிகள்லாம் அபகரிக்கிறது மக்கள்கிட்ட இருந்து, அவங்களுக்கு சொத்தா இல்லை. ஸோ இதே தான் ஒவ்வொரு வீட்டிலும் நடக்குது, நாட்டிலும் நடக்குது, உலகம் முழுவதும் நடக்குது. ஸோ இந்த கலியுகத்தை விட்டு தப்பிச்சு போகணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய லட்சியமாக இருக்கணும். அங்கே தான் உண்மையிலே நிம்மதி இருக்கும். ஸோ இங்கே செல்வம் இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லை, மனிதனுடைய மனம் நல்லா இல்லை. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம்னா, எவ்வளவு பணம் இருந்தாலும் அவங்கள இந்த சமுதாயம் நிம்மதியாக இருக்க விடாது அப்படிங்கிறதுக்கே இந்த 3 பேருடைய திருமணத்திற்கு வந்த கமெண்ட்டு ஒரு மிகப்பெரிய நிரூபணம். ஸோ அதனால் அன்பு சகோதரர்களே, கலியுகம் அழியிற காலகட்டத்தில் இருக்குது. அதனால் இதிலிருந்து தப்பிச்சு சொர்க்கத்துக்கு போகணும். அதுக்கு ஒரு சிவபெருமானை தவிர வேறு யாரையும் நினைக்காமல், அதாவது குடும்பத்திலேருந்து இருக்கிறவங்களுக்கான கடமையை செய்வீங்க. ஆனால் அது வெறும் சகோதராத்மா தான். என்னுடைய கணவன், அப்பா, அம்மா, குழந்தை, சகல உறவும் ஒரு சிவத்தந்தை, அழிவற்ற சிவத்தந்தை மட்டுமே. நானும் அழிவற்ற ஆத்மா. இந்த உணர்விலேயே இருக்கும்பொழுது தான் உடலை விட்டு ஆனந்தமாக பிரிந்து கடவுள் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அப்புறம் இந்த பூமி சொர்க்கமான பிறகு வந்து பிறவி எடுப்போம். இல்லாட்டினா உலகம் அழிய போது, அழியிறதுக்கு முன்னாடி நிறைய துக்கத்தை அனுபவிப்போம். ஆல்ரெடி அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஸோ அது வந்து நீங்கள் செய்த பாவத்துக்கு நீங்கள் தண்டனை அனுபவிச்சா பரவாயில்ல. உங்கள் பையன் செஞ்ச பாவத்துக்கு, உங்கள் கணவன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நீங்கள் எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? அதாவது அவங்க செஞ்ச பாவத்துக்கான தண்டனை அவங்க தான் அனுபவிப்பாங்க. ஆனால் என்னுடையவர்னு நினைக்கிறதுனால அவங்க அனுபவிக்கிற தண்டனையை பார்த்து நீங்கள் துடிப்பீங்க. அது உங்களுக்கு தண்டனை கொடுக்குறீங்க. அதுக்கு தான் சொல்கிறார், பற்றை விடுங்க, அவன் சிலுவை அவன் தான் சுமக்கணும் அப்படின்னு பைபிளில் கூட போடப்பட்டிருக்கும். தமிழில் கூட அழுதாலும் பிள்ளை அவள் தானே பெற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு, நம்மக்கிட்ட இருக்கிற பாவக்கணக்கே அதிகமாக இருக்குது, எதுக்கு மற்றவர்களுடைய பாவக்கணக்கில் நீங்கள் சுமக்கணும் பற்றின் காரணமாக? ஸோ பற்று இல்லாமல் ஒரு இறைவனுடைய நினைவில் மட்டும் இருப்போம். நம்முடைய எதிர்காலத்தை அடுத்த 2500 வருடத்துக்கு மிக உயர்ந்த எதிர்காலத்தை உருவாக்குவோம். அடுத்தடுத்த ஜென்மம் இல்லை, இப்போ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கட்டும், ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், அரசியல்வாதி, நடிகர், யாராக வேணாலும் இருக்கட்டும், 10 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி செல்வம் சேர்க்கட்டும். ஆனால் அந்த ஆத்மா போய் அடுத்த ஜென்மத்திலே ஒன்றும் இல்லாத குடும்பத்தில் போய் பிறக்கும். அப்போ சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்கு சேர்த்து வச்சது? அந்த குழந்தையும் அனுபவிக்காது. ஏன்னா உலகமே அழிய போகுது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சம்பாதிங்க. ஆனால் அதுலேயே உங்கள் வாழ்க்கையை ஃபுல்லாக வீணாக்காமல், ஒரு நாள் ஃபுல்லாக வீணாக்காமல், அதில் கொஞ்ச நேரம் மீதி நேரம் உங்களுக்காக சம்பாதியுங்கள். அதாவது ஆத்மாவுக்காக சம்பாதியுங்கள். அதுதான் அடுத்த 5000 வருடம் உங்களுடைய தலைவிதியை நிர்ணயிக்க போகுது. ஸோ அதுக்கு இறைவனுடைய நினைவில் இருக்கணும். நினைவில் இருக்கிறது எப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்கிற சேவை செய்யணும். அவ்வளோதான். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அந்த 3 திருமண தம்பதிகள் மட்டுமில்லை, எல்லா தம்பதிகளுக்கும், இந்த மாதம் திருமணமாகிற எல்லா தம்பதிகளுக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.